எல்லா துறையிலும் ஊழல் நடந்திருக்கு. ஹைவேஸ்ல இருந்து பிடபிள்யூ இருந்து மைன்ஸ்ல எல்லாத்துலயும் ஊழல் நடந்துட்டு இருக்கு. ஒன்னு ஒன்னா தினம் வரப்போகுது இப்போ. அதனால இது மிகப்பெரிய ஊழல் ஆட்சி. திமுக ஆட்சி ஒரு நாள் கூட ஆட்சி செய்வதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லாதவர்கள். உறுதியாக மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். அது நிச்சயமா முடிவு செஞ்சுட்டாங்க மக்கள். ஏன்னா சும்மா விளம்பரத்தை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின், அங்க ஸ்டாலின் இங்க ஸ்டாலின், கல்வியில சிறந்தது அதுல சிறந்தது, தினம் நம்ம மக்கள் பணத்தை வச்சுன்னு விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது எடுபட போறது இல்லை. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. அதனால வருகின்ற தேர்தலில் திமுக ஒரு தொகுதியிலும் டெபாசிட் வாங்காது. அது உறுதியாயிடுச்சு. போக போக அவங்க கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சியில எல்லாம் வெளியில் வந்துட போறாங்க. இப்பயே அதிகாரிகள் அவங்களை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாரும் அவங்க சொல்றத கேட்கிற நிலையில இல்ல. அந்த ஒரு மனநிலை வந்துடுச்சு, மக்கள் மத்தியில வந்துடுச்சு, அதிகாரிகள் மத்தியில வந்துடுச்சு. இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வர மாட்டாங்கன்னு அந்த ஒரு மனநிலை வந்துடுச்சு. ஏன்னா இது போன்ற இன்னும் அதிகமான பிரச்சனை ஊழல்கள். ஏன்னா எந்த திட்டமும் நடக்கல, எல்லாமே பேப்பர்ல இருக்கு. இது போன்ற அனுமதிக்கு 2000 கோடி, வேலை நியமனத்துக்கு 900 கோடி, 800 கோடி, 880 கோடி, இப்படி எல்லாம் இதெல்லாம் சாதாரணமா சின்ன லெவல்ல. நானும் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன், கனிம வள ஊழல் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு கனிம வள ஊழல் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும். ஏன்னா இவங்க கிட்ட விசாரணை, திருடங்கிட்டே சாவி கொடுக்கற மாதிரி இருக்கு. சிபிஐ விசாரணை தான் வந்தாதான் தெரியும். ஏன்னா இது மல்டி ஸ்டேட் ப்ராப்ளம். இது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா சம்பந்தப்பட்ட இது கடத்தல். இது ஆனா சிபிஐ விசாரணை வந்தாதான் இதற்கு கரெக்டான வெளியில தெரியும். எந்தெந்த காட்ஃபாதர் மாட்டுவாங்க, எந்தெந்த காட்ஃபாதர் எந்தெந்த பகுதியில் இருக்கிறாங்க, யாருக்கு ப்ரொடெக்ஷன் பண்றாங்க, எல்லாமே எங்கிட்ட இருக்கு. நிச்சயமா சிபிஐ என்கொயரி இதற்கு வருவதற்கு அத்தனை முயற்சியும் பாட்டாளி முயற்சி செய்யும். இப்போ மின்சாரத்துறை எடுத்துங்க. மின்சாரத்துறையில இந்த 3 ஆண்டுகளில் 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றார்கள். அதாவது 2022 சராசரியா 36%, அதிகபட்சம் 52%, குறைஞ்சபட்சம் 18%, சராசரியா 32% ஏத்தினாங்க. அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டு 2.25%, அடுத்த ஆண்டு 4.25%, அடுத்த ஆண்டு 3.25%, எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ட 42% மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார். ஆனா இன்னைக்கு மின்சாரத்துறை நட்டத்தில் ஓடுதுன்னு சொல்றாங்க. 2022 10,000 கோடி நட்டோன்னு சொன்னாங்க. 2022 36% மின் கட்டணத்தில் உயர்த்தினாங்க. அப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 40,000 கோடி 45,000 கோடி ரூபாய் வருமானம் வந்தது. 45,000 கோடி வருமானம் வந்தோம், நட்டோன்னு தான் சொல்றாங்க. 10,000 கோடி தான் நட்டோன்னு சொன்னாங்க. ஆனா வரவு 45,000 கோடி வந்தது. ஆனாலும் வந்தோம், இன்னும் நட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 கோடி 45,000 1.5 லட்சம் கோடி, 1,50,00,000 ரூபாய் அரசுக்கு இந்த மின் கட்டண உயர்வால் வந்திருக்கிறது. ஆனா இன்னும் நட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ஊழல் நடந்துட்டு. எல்லா துறைகளிலும் ஊழல். நாங்க ஆட்சிக்கு வந்தா மாதம் மின் கட்டணம் எடுப்போம்னு சொன்னாங்க. இப்ப கேட்டா நம்முடைய தியாகி கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு, யார் தியாகி செந்தில் பாலாஜி. அதான் ஜெயிலுக்கு போயிருக்காருல, 471 நாள் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இவங்க பேரு உள்ள போய் இவங்க பேரை சொல்லல, அதான் தியாகி. நான் சொல்லல, ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் சொல்ற பார்த்த தியாகி. இப்படி என்னன்னா அவர் உள்ள இருந்த நேரத்துல இந்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் நடந்தது. அது முறையா பேசல போல இருக்கு இவங்க. இப்ப அந்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரை கேன்சல் பண்ணிட்டு இப்ப இவர் வெளியில் வந்துட்டார்ல. இப்ப இவர் பேச்சுவார்த்தை மூலமா அந்த ஸ்மார்ட் மீட்டர் பேசுவாங்களாம். ஏன் நீங்க மாசம் எடுக்க மாட்டேன்னு கேட்டா, இல்ல ஸ்மார்ட் மீட்டர் வந்தா நாங்க எடுப்போம். எப்போ ஸ்மார்ட் மீட்டர் வரும்னா டெண்டர் இப்பதான் விட்டு இருக்கிறோம். எப்போ வரும்னா இன்னும் 3 வருஷம் ஆகும். ஸ்மார்ட் மீட்டர் அது ஒரு பெரிய ஊழல். அது எப்படின்னா, ஒரு ஸ்மார்ட் மீட்டருடைய விலை 5,000 ரூபாய். இவங்க 15,000 ரூபாய் ஒரு ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் செய்வதாக எங்களுக்கு செய்தி வருது. அங்க கொள்முதல் செய்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் 2 கோடி ஸ்மார்ட் மீட்டர், 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர், 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர் வாங்க போறாங்களாம்.
3 கோடி ஸ்மார்ட் மீட்டர் விலை சாதாரணமா 4000 ரூபாய் 5000 ரூபாய். ஆனா 15000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் மீட்டர்னா அந்த கணக்கு நீங்க போட்டுங்க எவ்வளவு கணக்கு வரும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால இதெல்லாம் எல்லா துறையிலையும் ஊழல் நடந்துட்டு இருக்கு.